விருப்பாக்ஷா, உன்னோட விளையாட்டை இதோட நிறுத்திக்க. என்னாச்சு கடிக்கி? விக்கிரகத்தை அன்னையில இருந்து நாம எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம். இப்போ எங்க யாருக்கும் தெரியாம திருட மாதிரி அதை நீ மட்டும் அபகரிக்கலான்னு பாக்குறியா? இது நியாயமா? ஏய், மூளைகளை குழம்பிடுச்சா உனக்கு? விக்கிரகம் என்கிட்ட இருந்தா நான் ஏன் இவ்வளவெல்லாம் கஷ்டப்பட போறேன்? அதை வச்சுக்கிட்டு என்னைக்கோ எனக்கு தேவையானதெல்லாம் அடைஞ்சிருப்படே. அதத்தானே இப்பவும் நீ பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த விக்கிரகத்துக்கு நவராத்திரி பூஜைகளை எல்லாம் நீ செஞ்சிருக்க. இனிமே அந்த விக்கிரகத்து மூலமா ஸ்ரீ சக்கரம் எங்க இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருவேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்ரீ சக்கரத்தை அடைஞ்சு அது மூலமா கிடைக்கக்கூடிய பலன்களை எல்லாம் நீ தனியா அனுபவிக்கணும்னு ஆரம்பத்தில் இருந்தே நீ ஆசைப்பட்டிருக்க. சும்மா எங்களை திசை திருப்புறதுக்கு, எங்களுக்கு உன் மேல சந்தேகம் வரக்கூடாதுன்னு எங்க கூடவே இருக்கிற மாதிரி நீ நாடகம் ஆடி இருக்க. என்கிட்ட விக்கிரகம் இருக்குன்னு யாரு உன்கிட்ட சொன்னது? யாரு சொன்னாங்கங்கறத நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். முதல்ல பல்லக்க கீழே இறக்க சொல்லு. நான் அதுல இருக்கிறதையெல்லாம் சோதிச்சு பார்க்கணும். அதுக்குள்ள என்ன மறைச்சு வச்சிருக்கேன்னு நான் பார்க்கணும். எந்த காரணத்துக்காகவும் பல்லக்க கீழே இறக்க கூடாது. இத பார் கடிக்கி, நான் உள்ளதைத்தான் சொல்றேன். நாம தேடுற விக்கிரகம் என்கிட்ட இல்ல. என்ன பார்த்தா திருடனா தெரியுதா? என் வார்த்தையில உனக்கு நம்பிக்கை இல்லையா? நீ ஒரு திருடன் தான். விக்கிரகத்தை நீ திருடலங்கும் போது பல்லக்க கீழே இறக்க முடியாதுன்னு ஏன் சொல்ற? அதுல இருக்கிறது எல்லாம் நான் சோதிச்சு பார்க்கணும். இன்னும் ஒரு அடி எடுத்து முன்னாடி வச்சாலும் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் என் மேலேயே சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதுல கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட பொருட்களை வச்சு வீட்டுக்கு கொண்டு போறேன். கோயில் நகைகள், பூஜை பொருட்கள், அம்மனுடைய வஸ்திரம் எல்லாம் கோயில் சம்பந்தப்பட்ட விஷயம். எல்லாத்தையும் கணக்கு பார்த்து தான் வச்சிருக்காங்க. அது பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காக என் வீட்டுக்கு போகுது. கண்ட இடத்துல எல்லாம் அதை கீழே இறக்கி அதுல என்ன இருக்குன்னு கணக்கு பார்க்கறதுக்கு. அது என்ன காய்கறி மூட்டைன்னு நினைச்சியா? விருப்பாக்ஷா, நாங்கெல்லாம் முட்டாளுங்க, நீ மட்டும் தான் புத்திசாலின்னு நினைப்பா? நான் பேசினா கோவம் வருது. இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஓஹோ, நீ சேர்ந்துக்கிட்டியா? ரெண்டு பேருமா சேர்ந்து என்னமா பண்றீங்க? புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் போன் நம்பர் இருக்கே, போன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.